இருப்பீங்க. அது உங்களுடைய காதலோ, உங்களுடைய நட்போ, உங்களுடைய அன்பான பாசத்தையும், அன்பான குணத்தையும் அவங்கட்ட அப்படியே நீங்க வெளிப்படுத்துவீங்க. அவங்க அத பத்தி என்ன நினைச்சாலும் சரி, மத்தவங்க என்ன நினைச்சா என்ன? நான் எப்பயும் போல என்னைய மாரி தான் இருப்பேன். அப்படின்னு உங்களுடைய உணர்ச்சிகள நீங்க யாரிடமும் தயக்கமின்றி வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு அதிகளவு மதிப்பானது கிடைக்கும். நீங்க அதே மாரி ரொம்பவும் இரக்க குணம் கொண்டவராக இருப்பீர்கள். யாருக்கும் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா, உடனே உங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. இதனால் உங்களிடம் இருக்கின்ற பொருளோ, பணமோ அத அவங்களுக்கு அப்படியே குடுத்துருவீங்க. மத்தவன் நல்லா இருக்கணும், மத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அல்லவா? அத பார்த்து உங்களுக்கு மிகவும் ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதானது உங்களுக்கு அந்த ஒரு நாளில் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட மீனம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு எப்பொழுதுமே கலை, இசை, இலக்கியம் போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் முக்கியமா கலையை விட இந்த இசை, பாட்டு கேட்கறது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் சரி, எங்கு வேலைக்கு சென்றாலும் சரி, வாகனத்துல சென்றாலும் சரி, நீங்க பாட்டு கேட்டுக்கொண்டே செல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுல மிகவும் அதிக அளவு ஆர்வம் வந்து காட்டுவீங்க. ஆன்மீகமோ, தியானமோ உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். பக்தி பரவசத்துல நீங்க எப்பொழுதுமே மிதப்பீங்க. பக்தியில யாராவது என்ன கூறினாலும் சரி, அத அப்படியே நீங்க கேட்டு நடப்பீங்க. அதே மாரி தியானத்திலயும் உங்களுடைய மனதை எப்பொழுதுமே நீங்க பொறுமையா வைத்துக்கொள்ளணும், அமைதியா வைத்துக்கொள்ளணும். அதுக்காண்டி நீங்க தியானத்த எப்பொழுதுமே கடைபிடித்துக் கொண்டே இருப்பீர்கள். மற்றவங்களுக்கு ஏதாவது கூறினாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தையும் சரி, அவங்களுக்கு இருக்கிற நன்மைகளையும் சரி, அவங்க என்ன கூறினாலும் அவங்க கூறுறத அப்படியே புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு புரிந்து கொள்ளும் ஒரு குணம் கொண்டவர்களாக இந்த மீனம் ராசி நேயர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். அதே மாரி உங்களுக்கு எதிரியாக இருந்து யாரேனும் ஏதாவது தவறுகள் செய்தாலும், உங்கள் உடனே இருந்து யாரேனும் ஏதேனும் தவறுகள் செய்து அவர்களே வந்து மீண்டு உங்களிடம் பேசினாலும் அவர்களை உடனே ஏற்றுக்கொள்வீர்கள். மன்னிக்கிற விஷயத்துல உங்களை அடித்துக்கொள்ள இந்த 12 ராசிக்காரர்கள்ல வேற ஆளே கிடையாது. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு உங்களிடம் வந்து உடனே மன்னிப்பு கேட்டாலும் உங்க மனசு அவங்களை ஏத்துக்கிடும். என்னதான் இருந்தாலும் அவன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாமலையா, இதுக்கப்புறம் அவனை தண்டிச்சு என்னையா கிடைக்க போகுது அப்படின்னு உங்களுடைய குணமானது எப்பொழுதுமே இருக்கும். இதை உங்களால மாற்றிக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடன் இருந்து எத்தனையோ நபர்கள் தீங்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னமும் உங்களுடனே இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நட்புறவில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப உறவுகளிடம் வந்து இருக்கலாம், உறவினர்களாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாம நீங்க எப்போதுமே வெள்ளந்தின்னு கூறுவாங்க அல்லவா, எதுவுமே தெரியாது, மற்றவங்ககிட்ட நம்ம உண்மையா இருக்கணும், அவங்க நமக்கு உண்மையா இருந்தா போதும், மற்றவங்க நம்மளை என்ன நினைச்சா என்ன, அவங்க தீங்கு செய்தாலும் அவங்களுக்கு நம்ம நன்மையே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இந்த மீனம் ராசி நேயர்கள் இருப்பீர்கள். இருந்தாலும் நீங்க மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்க நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லதானது நடக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்திருக்காது. கடன் வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் ப்ரெஷர் வந்து ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. குடும்பத்தில் உங்களை அந்த அளவுக்கு மதிக்கவே மாட்டாங்க, மரியாதையும் கொடுக்கவே மாட்டாங்க. வேலைக்கு போகலை அப்படின்னு கூறுவதாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்களை திட்டிக் கொண்டே இருப்பார்கள். அது வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, வீட்டிலும் சரி. இதனால் உங்களுக்கு மனசளவில் மிகவும் ஒரு சோகமும் வருத்தமும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஏதாச்சும் கூறியிருப்பாங்க இந்த ஒரு காலகட்டத்தில். இப்படி கூறியிருந்தாங்கன்னா அதை இன்னும் நீங்கள் மறக்காமல் அப்படியே உங்கள் மனசளவில் வச்சுக்கொண்டே இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு தான் தேவையில்லாத அளவுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். இது அனைத்தையுமே தவிர்த்து கொள்ளணும். உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் பணத்தை அதிக அளவில் சேமித்து வைக்கணும். பணத்தை இது வரைக்கும் எவ்வளவோ செலவழித்திருப்பீங்க மற்றவங்களுக்காண்டி. உங்களுடைய இறக்க குணத்தினால் மற்றவங்களுக்கு வாரி வழங்கியிருப்பீங்க. அது அனைத்தையுமே நிறுத்தி இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அதிக அளவில் உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கணும். எதிர்காலம் குறித்து உங்களுக்கு இப்பயே நீங்கள் உங்களுடைய சிந்தனையுடன் செயல்பட்டு மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டுமோ அதை உங்களுடைய பணத்து விஷயத்தில் நீங்கள் காட்டணும். ஏன்னா வருகின்ற காலகட்டத்தில் பணம் இருந்தால் தான் எல்லாருமே மதிப்பாங்க. இது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஏன் நம்மளே ஒருத்தன்ட்ட பணம் இருந்தால் தான் மதிப்போம். அவன் ஏழை பாலையாக இருந்தால் நம்ம அவனுக்கு மதிப்போமா? ஒரு ஏழை இருக்கான், ஒரு பணக்காரன் இருக்கான், நம்ம யாருக்கு மரியாதை கொடுப்போம்? பணக்காரனுக்கு தான் கொடுப்போம். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பணக்காரன் ஆனால் மட்டும்தான் உங்களையும் மற்றவர்கள் மதிப்பார்கள். இதையும் நீங்கள் தெரிந்து இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்பொழுதுமே மற்றவனோட துணை வந்து நமக்கு எதுக்கு, நம்மளோட சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறவங்க தான் இந்த மீனம் ராசி நேயர்கள். இது உங்களுக்கு இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வகையில் உங்களுடைய எதிர்கால தேவைகளுக்கு மற்றவர்களை எதிர்பார்க்காமல் உங்களுக்கான சேமிப்புகளை நீங்கள் உறுதி செய்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் மற்றவங்களை இந்த ஒரு விஷயத்திலையும் எதிர்பார்க்க வேண்டாம். அது உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களோ அனைவரிடமும் நீங்கள் அந்த சேமிப்பு விஷயத்திலையும் அவர்களை எதிர்பார்க்கவே வேண்டாம். எனவே நீங்கள் பணத்தை அதிக அளவில் சேமித்து வைங்க. அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். அதை எப்படி சேமிக்கணும், எந்த விதத்தில் சேமிக்கணும்னு நீங்கள் யோசித்து சேமித்து வைங்க. கட்டாயம் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி அமையணும் பார்த்தோம் அப்படின்னா,
தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்று எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். பெரிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். கூட்டமைப்பின் வழியே புதிய தொழிலை தொடங்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த ஒரு தொழிலில் நீங்கள் அதில் ஏதாவது மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். உங்களுடைய தொழில் நல்லா போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் மாற்றங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் உங்களுக்கு அப்படியே முடங்கி விடுமாம். எனவே அதனையும் நீங்கள் செய்யவே கூடாது. இருந்தாலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு தொழில் புதிதாக தொடங்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் தொடங்குங்க. அது உங்களுடைய எதிர்காலத்தை இன்னும் முன்னோக்கி செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் இன்று உங்களுக்கு உண்டாகக்கூடிய மாற்றங்களின் மூலம் உங்களுடைய நிதி நிலையை நீங்கள் சிறப்பாக மாற்றியமைக்க முடியும். இதுவரைக்கும் நீங்கள் சேமிக்காத பணத்தை இதற்கப்புறம் வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலின் மூலம் அதிக அளவுக்கு உங்களால் சேமித்து வைக்க முடியும். உங்களுடைய வருமானத்தை நீங்கள் இரட்டிப்பாக்கக்கூடிய வழியை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். நீங்களே அதற்கான வழியை தேடிக்கொண்டீர்கள் என்றால் மிகவும் நல்லது. உங்களுடைய செலவுக்கு போக சிறிதளவு பணத்தை தினமும் நீங்கள் சேமித்து வையுங்கள். இதனால் உங்களுடைய வருட இறுதியில் அதிக அளவு பணமானது சேர்ந்திருக்கும். நீங்களே நினைத்து பார்க்க மாட்டீங்க, நம்மளாடா இவ்வளவு பணத்தை சேமித்து வச்சோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற வீடோ நகையோ அல்லது இடமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதனை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். எனவே இப்பொழுது வருகின்ற வருமானத்தை நீங்கள் சேமித்து வைக்கணும். மற்றவங்களுக்கு எவ்வளவுதான் செலவு பண்ணியிருந்தாலும் அது போதும், அதை நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு செலவழிக்கிறவங்களுக்கு செலவழிங்க, செலவழிக்காதவங்களுக்கு செலவழித்து உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கவே கூடாது. அதை உடனே நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் எப்படி இருக்கும் என்றால், காதல் வாழ்க்கையில் இன்று உங்களுடைய விருப்பத்திற்கு செவிசாய்க்கும் ஒரு தினமாக உங்களுடைய துணைவியானது இருப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய காதல் துணை அவரோட தேவைகளை குறைத்து கொண்டு உங்களுடைய பணத்தை மிச்சம் பிடிப்பதற்கான ஒரு வழியை அவர்களை தேடுவார்கள். இத்தனை நாட்கள் நீ எப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருந்த, ஆடம்பரமாக இருந்த, இப்போ என்னன்னா பணத்தை சேமிப்பதற்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, இனி விட நீ ரொம்ப சிக்கனமாக இருக்க அப்படின்னு மீனம் ராசிக்காரர்கள் உங்களுடைய துணைவியையோ துணைவனையோ பார்த்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையானது உங்களுக்கு வரும். நீங்களே நம்ப மாட்டீங்க, இது நம்மளோட மனைவி தானா, நம்முடைய கணவன் தானா அப்படின்னு. அப்படி ஒரு நிலைமையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயம் வரும். உங்களுடைய நிதி மேலாண்மை உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு நிதியை நீங்கள் சேமித்து வைக்கிறதுனால அதிக அளவு வெற்றியானது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அலுவலகத்திலையும் சரி, நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலும் உங்களுடைய தொழிலாளி உங்களுடைய நிதியை எப்படி சேமிக்கலாம், எந்த விஷயத்தின் மூலம் நீங்கள் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர்கள் எப்பொழுதுமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள், கட்டாயம் உங்களுக்கு அது கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் காதல் ஜோடியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இருவருக்கும் இடையில் தேவையில்லாத புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும். கணவன் மனைவியோ காதல் ஜோடிகளோ யாராக இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும். அது அனைத்திலுமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு இந்த ஒரு நாளில் பேசுங்கள். கட்டாயம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்ததை நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். கட்டாயம் வழியை தேடிக்கொண்டீர்கள் என்றால் மிகவும் நல்லது. உங்களுடைய செலவுக்கு போக சிறிதளவு பணத்தை தினமும் நீங்கள் சேமித்து வையுங்கள். இதனால் உங்களுடைய வருட இறுதியில் அதிக அளவு பணமானது சேர்ந்திருக்கும். நீங்களே நினைத்து பார்க்க மாட்டீங்க, நம்மளாடா இவ்வளவு பணத்தை சேமித்து வச்சோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற வீடோ நகையோ அல்லது இடமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதனை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். எனவே இப்பொழுது வருகின்ற வருமானத்தை நீங்கள் சேமித்து வைக்கணும். மற்றவங்களுக்கு எவ்வளவுதான் செலவு பண்ணியிருந்தாலும் அது போதும், அதை நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு செலவழிக்கிறவங்களுக்கு செலவழிங்க, செலவழிக்காதவங்களுக்கு செலவழித்து உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கவே கூடாது. அதை உடனே நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் எப்படி இருக்கும் என்றால், காதல் வாழ்க்கையில் இன்று உங்களுடைய விருப்பத்திற்கு செவிசாய்க்கும் ஒரு தினமாக உங்களுடைய துணைவியானது இருப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய காதல் துணை அவரோட தேவைகளை குறைத்து கொண்டு உங்களுடைய பணத்தை மிச்சம் பிடிப்பதற்கான ஒரு வழியை அவர்களை தேடுவார்கள். இத்தனை நாட்கள் நீ எப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருந்த, ஆடம்பரமாக இருந்த, இப்போ என்னன்னா பணத்தை சேமிப்பதற்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, இனி விட நீ ரொம்ப சிக்கனமாக இருக்க அப்படின்னு மீனம் ராசிக்காரர்கள் உங்களுடைய துணைவியையோ துணைவனையோ பார்த்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையானது உங்களுக்கு வரும். நீங்களே நம்ப மாட்டீங்க, இது நம்மளோட மனைவி தானா, நம்முடைய கணவன் தானா அப்படின்னு. அப்படி ஒரு நிலைமையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயம் வரும். உங்களுடைய நிதி மேலாண்மை உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு
நிதியை நீங்கள் சேமித்து வைக்கிறதுனால அதிக அளவு வெற்றியானது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அலுவலகத்திலையும் சரி, நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலும் உங்களுடைய தொழிலாளி உங்களுடைய நிதியை எப்படி சேமிக்கலாம், எந்த விஷயத்தின் மூலம் நீங்கள் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர்கள் எப்பொழுதுமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள், கட்டாயம் உங்களுக்கு அது கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் காதல் ஜோடியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இருவருக்கும் இடையில் தேவையில்லாத புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும். கணவன் மனைவியோ காதல் ஜோடிகளோ யாராக இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும். அது அனைத்திலுமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு இந்த ஒரு நாளில் பேசுங்கள். கட்டாயம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்ததை நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். கட்டாயம்